வணக்க நண்பர்களே! இன்னைக்கு அழகே அழகு சீரியல்ல, அதாவது அவங்க அண்ணன் சொல்லிட்டாப்ல அப்படிங்கிறதுக்காக வந்து ரேவதி வந்து வீட்ட விட்டு வெளியில போகாம வந்து வீட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. ஏன்னா, நம்ம இவரு தங்கராஜ் எவ்வளவுக்கு சொல்லி சொல்லி பார்க்குறாப்புல, "வா போவோம்" அப்படின்ட்டு. ஆனாலும் வந்து அவங்க வந்து அவங்களோட முடிவுல வந்து பயங்கரமா தெளிவா இருந்தாப்புல, "நான் போமாட்டேன்" அப்படிங்கிற மாரி. அதனால அவங்க மாமனார், மாமியாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் சொல்ல முடியல. சரி 2 நாள் இருந்துட்டு வரட்டும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிறாப்புல. அவரும் போயிறாப்புல வேற வழி இல்லாம. அப்புறம் வந்து நம்ம மல மலர், மதி எல்லாம் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதே கொடுமை தான் எப்பயுமே நடக்கும் அப்படிங்கிறாப்புல. இந்த விஷயம் மட்டும் இல்ல, மத்ததுக்கும் அப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறாப்புல. அவங்க அம்மா வந்து அவங்களும் வந்து பேசுறாங்க. இந்த மாரி எனக்கும் உடம்பு சரியில்ல. செக்கப் பண்ணணும் கூட செக்கப் பண்ண விட மாட்றாப்புல உங்க அப்பா அப்படிங்கிற மாரி. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் அப்படிங்கிற மாரி பேசுறாங்க. இங்க வந்து தங்கராஜ் வந்து அவங்க பையன வந்து சமாளிக்க முடியாம அ அப்படியே இது பண்ணிட்டு இருக்காப்புல. அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காப்புல, "பார்த்தல்ல அவங்க அம்மா தான் கதை சொல்லி தூங்க வைப்பா" அப்படின்ட்டு. இங்கிட்டு அண்ணனும் தம்பியும் பேசியிருக்காங்க. அந்த நேரம் தங்கராஜ் கால் பண்றாப்புல நம்ம சுரேஷுக்கு. கால் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாப்புல. மாப்பிள்ளைக்கு வந்து ரொம்ப தைரியம் இதாகி போச்சு. அவரு வந்து எல்லாருக்கும் இடம் கொடுக்கறதுனால தான் இப்படிலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் சொல்லியிருக்காப்புல. அப்புறம் அவங்க அம்மா வந்து தோசை ஊத்தி வைக்கிறாங்க. அந்த தோசைய பார்த்து இது என்ன தோசையா? அப்படிங்கிற மாரி பார்க்குறாப்புல. ஆமாப்பா என்னால முடிஞ்சா தான் செய்ய முடியும் அப்படின்ட்டு அவங்களும் வந்து சொல்றாங்க. அப்பதான் தங்கராஜுக்கு அவங்க பொண்டாட்டி அருமை வந்து புரியுது. இங்கிட்டு மதிக்கு வந்து அவர் சுரேஷுக்கு தெரியுமா விஷயம்? அப்படிங்கிற மாரி செக் பண்றாப்புல. பார்த்தா வந்து சுரேஷுக்கு எதுவுமே தெரியல. அதோட முடியுதுங்க. பார்க்கலாம் நாளைக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பா ஒரு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.